வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம். எபிரேயர் 12வது அதிகாரம் 24 29 வரை எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் வாசித்து பிறகு உட்காரலாம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க, பரலோகத்திலிருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரம் அல்ல, வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்கு தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாயிருக்கிறாரே. ஆமென், ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, பேசப்படும் உம்முடைய வார்த்தைகளை அறியக்கூடிய மனக்கண்களை பிரகாசமாக்குகிறவரே, உணர்வையும் தெளிவையும் கொடுக்கிறவரே, உள்ளபடியே எங்களோடு நீர் இடைப்பட்டு பேசுகிற ஒவ்வொரு இடத்திலும் உம்முடைய அசைவும் உம்முடைய கிரியைகளும் நிச்சயம் என்பதை புரிந்து கொண்டவர்களாய் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் வரவேற்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. தேவன் இன்னொரு விசை அல்லது இன்னொரு தரம் அசைக்க போகிறேன் என்று சொல்லுகிற காரியங்களை பேசும் பொழுது, அன்று அவருடைய வார்த்தைகள் சீனாய் மலையிலே பூமியை அசைய பண்ணிற்று. ஆனால் இன்றோ நாம் சீனாய் மலையின் இடத்திற்கு வரவில்லை, சீயோன் மலையின் இடத்திற்கு வந்திருக்கிறோம். ஏசாயா 2 மீகா 4 தீர்க்க தரிசனங்களை நான் கடந்த வாரத்தில் சொன்ன பொழுது, தேவனால் குறிக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனங்கள் கடைசி நாட்களின் தீர்க்க தரிசனங்கள். அப்படி என்றால் இந்த சீயோன் மலை என்று தேவன் பேசின காரியம் சபை. சபைக்குள் வந்திருக்கிற பிள்ளைகள் என்றால் நாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டு வேறு பிரிக்கப்பட்டு தேவனுடைய கிருபையை பற்றி கொண்டு அவரால் ரட்சிக்கப்பட்டவர்களாய் சபைக்குள் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அதனால் தான் நாம் தேவனுடைய சபை என்று அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவின் மணவாட்டி என்று அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவே சபைக்கு தலையாயிருக்கிறார். தலைக்கு உரியது எல்லாம் சரீரத்திற்கு உரியதாக அவர் மாற்றுவதற்கே சபைக்கு தலையாக தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆதலால் தேவனுடைய பரிபூரணம் எல்லாம் தேவனுடைய சபைக்கு சொந்தம். தேவனுக்குரியது தேவ பிள்ளைக்கு சொந்தம். நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்றால் தேவனால் வருவது எல்லாம் உங்களுக்கு சொந்தமாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கவனிங்கள், கர்த்தர் பேசுகிற இந்த வார்த்தைகள் அசைக்கப்பட வேண்டிய காரியங்களை அசைக்கப்படத்தக்கதாக கர்த்தர் பேசுகிறார். அசைக்கப்பட வேண்டிய காரியங்கள் அசைக்கப்பட்டாக வேண்டும். அசைவில்லாத காரியங்கள் நிலை நிற்க ஆண்டவர் காட்ட வேண்டும். கவனிங்கள், தேவன் சில காரியங்களை பேசும் பொழுது பூமியின் தன்மையிலிருந்து பேசுவது இல்லை, பூமிக்குரியவராக அவர் பேசினதும் இல்லை. இது பரலோகத்திற்கு உரியது. ஆதலால் இந்த காரியங்களை அறிவதற்கு பூமியில் இருந்து கொண்டு நாம் அறிய முடியாது.
அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சுயத்தினால், மாம்சத்தினால், நம்முடைய யோசனைகளால், ஞானத்தால் இதை அறிய முடியாது. இதை அறிவதற்கு பரத்திலிருந்து வருகிற பரலோக பிதாவின் பரிசுத்த ஆவியின் அனுமதியோடு அவர் செய்கிற கிரியைகள் அவசியம். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை, அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம். அப்படி என்றால் அசை உள்ள காரியங்கள் மாறிப்போம். அதுதான் வார்த்தை. தேவனால் வருவது எதுவோ அது நிலைத்திருக்கும். அதனோட ஒன்றை ஒருவனும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. தேவனால் வருவது எதுவோ அது நிலைத்திருக்கும். அப்படி என்றால் தேவனால் வராதது நிலைக்காது. தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சத்தம் ஏன் வருகிறது என்றால், அவருடைய சத்தம் வருகிற இடத்தில் அவருடைய கிரியைகள் வருகிறது. அவர் செய்ய நினைக்கிற காரியங்களை செய்து முடிக்க அவர் பேசுகிறார். அவர் பேசும் பொழுது நிலைத்திருக்கத்தக்கதாய் பேசுவார். நிலைத்திருக்கிற விஷயங்களை பேசுவார். நிலைத்திருக்கத்தக்கதாய் பேசுவார். நிலைக்கவே பேசுவார். நிலைத்திராதது நிலைத்திராது. அப்படி என்றால் இதை நான் புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில், இந்த பூமிக்குரிய இந்த வாழ்க்கையில் எதை அசை உள்ளவைகள் என்று நீர் பேச போகிறீர், எது அசையாதவைகள் என்று எனக்கு காட்ட போகிறீர். எத்தனை பேர் புரிந்து கொள்ள சந்தோஷமாய் கேட்க விரும்புகிறீர்கள்? புரியாமல் கிரியை வராது. நாம் புரிந்து கொள்வதையே செயல்படுத்துகிறோம். புரியாதவைகளை செயல்படுத்த தேவன் பேசுவது இல்லை, புரிந்து கொள்ளத்தக்கதாய் பேசுகிறார். பேசப்பட்டதை செய்யவே அழைக்கிறார். இயேசுவின் நாமத்தில் உங்களுடைய செவிகள் திறந்திருப்பதாக, உங்களுடைய கண்கள் திறப்பதாக. இயேசுவின் நாமத்தில் மனதை குருடாக்குகிற பிசாசை நான் இயேசுவின் நாமத்திலே சபித்து கட்டி பாதாளத்திற்கு அனுப்புகிறேன். மனக்கண்களை பிரகாசமாக்குவது பரிசுத்த ஆவியின் கிரியை. இது தேவனால் வரும் கிரியை. உடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது எது அசை உள்ளவைகள், எது அசையாதவைகள் என்பது புலப்படும். பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லுகிறார், அசை உள்ளவைகளை அறிய வேண்டும் என்றால் அசைகிற உலகத்தில் இருந்து இதை அறிய முடியாது. உலகமும் அதன் கிரியைகளும் அழிந்து போம். 1 யோவான் 2 உங்களுக்கே தெரிந்த சத்தியம் 16 என்ன சொல்லி இருக்கிறார்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனவனோ அவனே நிலைத்திருப்பான், அவனே நிலைத்திருப்பான். அப்படி என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி வராத எதுவும் நிலைத்திராது. அப்படி என்றால் தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்றால் அவர் சத்தம் வேண்டும். அவருடைய சத்தம் வருகிற ஒரே ஒரு வழி அவருடைய வார்த்தை. ஏனென்றால் வார்த்தை இருக்கிற இடத்தில் சத்தம் உண்டு. நான் பேசினால் என்னுடைய சத்தம், ஏனென்றால் அது என்னுடைய வார்த்தை. ஒவ்வொருவருடைய சத்தத்திற்கும் பின்னணியும் என்ன என்றால் வார்த்தை. ஆனால் தேவனுடைய சத்தத்தை நான் அறிய வேண்டும் என்றால் அவர் மின்னலோடு, இடி முழக்கங்களோடு, கார்மேகத்தோடு வந்தவர் அதோடு நிறுத்திவிடவில்லை, பேசினார். ஜனங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டார்கள். இந்த கவனிங்கள், கர்த்தர் இந்த பூமியிலே பேசினார். பூமியில் இருக்கிற காரியங்களை பயன்படுத்தினார். கவனிங்கள், மலையை பயன்படுத்தினார், மனுஷனை பயன்படுத்தினார், மிருகங்களை பயன்படுத்தினார். ஆனால் தேவன் பேசும் பொழுது அது பரலோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறதான இடைபடுதல். தேவ பிள்ளை, கர்த்தர் எதையும் பயன்படுத்துவார். ஆனால் அவர் பயன்படுத்துவதற்கு அஸ்திபாரமும் ஆதாரமும் அவருடைய வார்த்தைகளே. இப்பொழுது அசை உள்ளவைகள்
அசையாதவைகள் என்னை கவனித்தால் போதும் என்று நான் எப்படி இனம் கண்டுகொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு இதை விளங்க பண்ணுவார். எத்தனை பேர் எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? ஏன் தெரியுமா? பூமியில் இருக்கிற நாம் பூமியின் தன்மை உடையவர்களாய் பேசுகிறோம். ஆனால் பரத்தில் இருக்கிறவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அவர் பரத்துக்குரியவராய் பேசுகிறவர். பூமியின் தன்மையிலிருந்து இதை பேசவோ புரிந்து கொள்ளவோ யாராலும் முடியாது. அசைவுள்ள காரியங்களை பார்த்து பழகி பெற்றுக்கொண்ட நமக்கு அசையாத காரியங்களை பற்றி புலப்படாது, விளக்கம் தெரியாது. அதனால்தான் சில நேரம் நம்முடைய வாழ்க்கையில் பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாகிறோம். ஏனென்றால் நம்பி இருந்த காரியங்கள் கைவிட்டது, பற்றி கொண்ட காரியங்கள் மறைந்து போனது, தொட்ட காரியங்கள் கரைந்து போனது, திட்டமிட்ட விஷயங்கள் சிதறி போனது, நம்பின மனிதர்கள் கைவிட்டார்கள், நம்பின வேலை நம்மை விட்டது, சொத்து காணாமல் போய்விட்டது, பலன் குறைந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நம்பின காரியங்கள், நாம் நிலைத்திருந்த விஷயங்களாய் பார்த்த விஷயங்கள் இன்று இல்லை. எத்தனை பேருக்கு புரிந்து கொண்டிருக்கிறது சத்தியம்? நிலைத்திருந்த காரியங்களை நாம் பார்த்தது, நான் சொன்னது நாம் பார்த்தது, இன்று இல்லை. அதனால் பூமியில் இருந்து பழகி பார்த்து வளர்ந்த நமக்கு இது தெரியாதுங்க. கர்த்தர் பேச வேண்டும், கர்த்தர் அதை காட்ட வேண்டும். என்றால் அவர் தான் அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக என்று பேசுகிறார். அசைக்கிறவர் பேசுகிறார். இந்த வார்த்தையை எத்தனை பேருக்கு அது புரிந்து கொண்டிருக்கிறது? அசைக்கிறவர் இந்த வார்த்தைகளை பேசுகிறார். நான் அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைப்பேன். அவர் பேசுகிறார். நன்றாக கவனிங்க. அவரால் வந்தது நிலைக்கும். அப்படி என்றால் அவர் அசைக்கும் பொழுது அவரால் வந்ததுதான் நிலைக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வெளிச்சம் பரவி கொண்டிருக்கிறது? இங்கே சிறியாலயத்தில் இருக்கிற கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். வெளியிலே உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும் பேசுகிறேன். தேவன் அசைக்கிறார் என்றால் அவரால் வந்தது நிலைத்திருக்கத்தக்கதாக அசைக்கிறார். அவரால் வராதது அசைக்கப்படும், மாறி போகும் என்று அர்த்தம். மாறும், நிலைமைகள் மாறும். நன்றாய் கவனிங்க, நிலைமைகள் மாறும், ஆராதனையின் விதங்கள் மாறும், அமைப்பு மாறும், சடங்கு மாறும், மதம் மாறும், பலிகள் மாறும், விதங்கள் வழிகள் மாறும். ஏனென்றால் தேவன் அசைக்கும் பொழுது அசையாதவைகளை நிலைத்திருக்கத்தக்கதாக அசைக்கிறார். அவரால் வருவது நிலைக்க வேண்டும், அவரால் வருவதே நிலைக்க வேண்டும். ஹல்லேலூயா என்று சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். இதுதான் சத்தியம். இதில் தான் வசனத்தில் வருகிற விடுதலையும் சொந்தமாக மாறுகிறது. தேவன் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் நம்மை பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய், கவனிங்க, அநேக விஷயத்தை எனக்கு பிரியமாய் நான் செய்ய முடியும். எனக்கு பிரியமா இருக்கு சில விஷயம் எல்லாம். ஆராதனையில் கூட எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆராதனையில், பலிகளில், காணிக்கைகளில், தேவனுக்கு ஊழியம் செய்வதில், பிரசங்கிப்பதில், பாடுவதில், தேவனுக்காக ஆலயத்திற்கு வருவதில் எனக்கு பிரியமாக நான் நிறைய காரியங்களை செய்து கொள்ளலாம். புரிந்து கொள்ளுங்க முதலாவது. ஆனால் தேவனுக்கு பிரியமாய் நாம் ஆராதனை செய்யும்படியாக கடந்து வர தேவன் எச்சரிக்கிறார். என்ன பாருங்கள், ஆண்டவர் பேசும் பொழுது நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள், நீங்கள் வராத பிள்ளைகள் அல்ல. இயேசுவின் இடத்திற்கு, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிற அவரிடத்திற்கு, ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள். விலகி ஓடவில்லை, விசுவாசத்தினால் வந்து சேர்ந்தீர்கள், கிருபையினால் வந்து சேர்ந்தீர்கள். எத்தனை பேருக்கு புரிகிறது? கிருபை இல்லாமல் இந்த இடத்திற்கு வர முடியாது. ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், சீனாய் மலையின் கர்த்தரை ஒரு மிருகம் கூட மலையை தொடும்படி நெருங்க முடியாது.
அப்படிப்பட்ட பரிசுத்தமும் பயங்கரமுமான தேவன் அன்று அக்கினியில் இறங்கினவர் இன்றும் பட்சிக்கிற அக்கினியாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தலாம். இன்றும் பட்சிக்கிற அக்கினிதான். ஆனால் அவரிடத்தில் இன்று தைரியமாய் நாம் நெருங்கி வந்ததற்கு காரணம் தெளிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தம், சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம், புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நம்மை பரம பிதாவின் இடத்திற்கு நெருங்கி சேருகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. அதனால் தான் அவர் பிதா. பரலோகத்தில் இருக்கிற தேவன் பரிசுத்தமானவர் என் பிதாவாய் மாறி இருக்கிறார். சொல்லுங்கள், நீர் என் பிதா என்று சொல்லுங்கள். வானத்துக்கு நேராக கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், நீர் என் பிதா. உரிமையில் அழைக்க சொன்னார், உறவை நினைத்து அழைக்க சொன்னார். ஏனென்றால் பிதா என்ற வார்த்தை உறவுக்குரியது, உரிமைக்குரியது. ஹல்லேலூயா. இன்றும் தெய்வத்தை நாம் பிதாவே என்று அழைக்கிறோம். ஏனென்றால் குமாரனின் ஆவியை உடையவர்களாய், புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றவர்களாய், தேவனாலேயே அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றவர்களாய் அவரை பிதாவே என்று அழைக்கிறார். இந்த அதிகாரம் அவரால் வந்தது. இது குடும்பத்தின் அதிகாரம். தலைவர் கொடுத்தால் தான் வரும். அதனால் தான் இந்த முழு குடும்பத்திற்கும் நாம காரணராகிய அந்த பரலோகத்தின் பிதாவை நோக்கி முழங்கால் படியிடுகிறார். ஹல்லேலூயா என்று சொல்ல இவ்வளவு வல்லமையான சத்தியங்கள். அதனால் தான் அவர் அசைக்க விரும்புகிறார். ஏன் அசைக்க வேண்டும்? பூமியில் இருந்தாலும் என் பிள்ளைகள் பூமிக்குரியவர்கள் அல்லவே. பூமியின் தன்மையை உடையவர்களாய் மறிக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்லவே. பூமியில் பிறந்தவர்கள் தான், பூமியில் வளர்ந்தவர்கள் தான். ஆனால் பூமியில் இருந்தாலும் பூமியில் இருக்கிற இவர்களை பிரித்தெடுக்கத்தக்கதாய் பிதா ஒரு நாள் தன் சொந்த குமாரனாகிய இயேசுவை அனுப்பின போது அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி பிரித்தார். இந்த ஜனம் இப்பொழுது அவருடைய சொந்த ஜனம், உலகத்தார் அல்ல, பூமிக்குரியவர்கள் அல்ல. அதனால் தான் தேவ பிள்ளைகளை அசைவு உண்டாகிறது. இப்பொழுது அவருடைய வார்த்தைகள் வந்து கொண்டிருக்கும் பொழுதே அசைவுகள் உண்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவரால் வராத அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும். அவரால் எழும்பாத கட்டடங்கள் இடிக்கப்படும். ஏனென்றால் அஸ்திபாரமே அசையும். அவருக்கு எங்கே எதை தொட வேண்டும் என்று நன்றாக தெரியும். அதனால் தான் அவர் ஆண்டவர். நீங்கள் சந்தோஷமாக வார்த்தைகளை கொண்டாடுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏனென்றால் நீங்கள் பூமியின் தன்மையை உடையவர்கள் அல்ல. நீங்கள் பரலோக பிதாவினால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்றால் அவர் பேசும் கொண்டாடுவீர்கள், திண்டாட மாட்டீர்கள், கொண்டாடுவீர்கள். ஏன் இங்கே வந்தேன் என்று யோசிக்க மாட்டீர்கள். நான் வந்தது நல்லது. ஹல்லேலூயா. பேசுகிறவருக்கு நான் செவி கொடுக்க மாட்டேன் என்று விலக மாட்டேன். அது எச்சரிப்பாய் இருந்தாலும் எனக்கு அது வேண்டும். ஏனென்றால் பேசுகிறவர் என்னோடு தான் பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு தான் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் பேசினால் பிழைப்பு. அதனால் தான் அன்று பேசினது போல இன்று எவரும் பேச முடியாது. ஓ, தேவன் எங்களோடு பேசாதிருப்பாராக. பேசினால் செத்து போவோமாம். சீனாய் மலையின் தேவன் அப்படிப்பட்டவர் தான். இன்றும் அவர் பட்சிக்கிற அக்கினிதான். ஆனால் இடையில் ஒரு மத்தியஸ்தர் வந்து என் தலையின் மேலும் அவர் மேலும் கரத்தை வைத்து ஒப்புரவாக்கினார். ஐயா, கரங்களை தட்டி பெரியவருக்கு மகிமை. யோபு சொன்னான், ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நலமாயிருக்கும், என் வழக்கை விசாரிக்க. என் தலையின் மேலும் தேவன் மேலும் இடைப்பட்டு பேச ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் தைரியப்பட்டு பேசுவேன். தைரியப்பட்டு பேசுவேன். இப்பொழுதோ எனக்கு அந்த தைரியம் இல்லை. அதனால் தான் மத்தியஸ்தர் வந்தார். ஒரு மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையில வந்தவருங்க. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் குறுக்கிடவில்லை என்றார்
இன்று ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது. அவ்வளோ பெரிய பாவிகள்னா, அவ்வளோ பெரிய துரோகிகள்னா, அவ்வளோ பெரிய குழப்பத்திலும் பிரச்சனையிலும் சாபத்திலும் சங்கடத்திலும் வீழ்ச்சியிலும் சங்காரமாக்கப்பட வேண்டிய பாத்திரங்களாக இருந்தவர்கள்னா இன்றும் தவறுகிற பாத்திரங்கள். அவருடைய ரத்தம் குறுக்கிடவில்லை என்றால் நீங்களும் நானும் உயிரோடு இருக்க முடியாது. அந்த தெய்வத்தை தொட நமக்கு காரணம் கிடையாது, நிச்சயமாய் உண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு நிமிடம் கண்களை மூடி நன்றி சொல்லு. ஏசப்பா, உங்க ரத்தத்துக்காக நன்றி சொல்லுகிறேன்ப்பா. பல வருஷ கிறிஸ்தவ வாழ்க்கை, சில நேரம் இயேசுவின் ரத்தம் செய்யணும் பேருக்கு சொல்லி விடுகிறேன். ஆனால் உடைய ரத்தத்தை உணர்ந்து சொல்லுகிறேன். உடைய ரத்தத்திற்காக நன்றி ஏசப்பா. உங்க ரத்தம் மாத்திரம் இல்லை என்றால் பரலோக தெய்வத்தை நான் நெருங்க கூட வழி இல்லை. பிதா என்று அழைக்கக்கூடிய தைரியத்தை கொடுத்த அந்த ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். சொந்த குமாரத்தியாய் குமாரனாய் என்னை மாற்றின ரத்தத்திற்காக ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அதனால் தான் கர்த்தர் அசைக்கிறார். ஏன் அசைக்கணும்? எங்க என் வாழ்க்கையை அவர் அசைக்கணும்? ஏங்க நான் இருக்கிறபடி என்னை விடக்கூடாது? ஏங்க நான் ஓடுகிறபடி என்னை ஓட விடக்கூடாது? ஏங்க என்னை சாதிக்கும்படி அனுமதிக்க கூடாது? ஏன் என் சாதிப்பை அவர் பாதிப்பாய் மாற்ற வேண்டும்? ஏன் என் அஸ்திபாரங்களை அசைக்கத்தக்கதாய் அவர் உலுக்க வேண்டும்? காரணம், அவர் நிலைத்திருக்கிற காரியங்களுக்கு சொந்தக்காரர். அதனால தான் அசைக்க வேண்டும். ஏன்னா பூமியில் அது வந்தே ஆக வேண்டும். பூமியில் மாத்திரம் அல்ல, அதைத்தான் இன்னொரு விஷயம் என்று பேசி வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இது பெரிய வாக்குத்தத்தம், இது புது உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம். ஏனென்றால் இன்று பூமியில் இருக்கிற மக்கள் அறிய வேண்டிய காரியம், சீனாய் மலைக்கு வந்தவர் வெறும் சீனாய் மலைக்கு மாத்திரம் வந்து போனவர் அல்ல. அவர் சீயோன் மலையில் வாசமாய் இருக்கிற தேவன், சபையில் வாசமாய் இருக்கிற தேவன். அப்படி என்றால் பூமியில் வந்து இன்று மனுஷர்களோடு வாசம் பண்ணுகிற தேவன். அப்படி என்றால் பூமிக்குரியவர்களை அசைத்து தான் காட்டுவார். வெறும் வந்து போன தேவன் அல்ல, என்றும் நம் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். வித்தியாசம் உண்டு. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஏதோ சிலருக்கு அன்று அருளப்பட்டபடி இன்று சிலர் மேல் மாத்திரம் இல்லை, விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் இருக்கிறார். அதுதான் அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லை என்றால் கேட்டு வாங்கி பெற்றுக்கொள் தேவ பிள்ளையே. அவர் உள்ளே இருக்கவில்லை என்றால் நாம் எது அசையும் எது அசையாது என்று கூட அறிய முடியாது. அறிய வைக்கிறவர் உள்ளே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். இதுதான் இயேசு பேசும்பொழுது நடக்கிற காரியம். என்னால் நம்ப முடியவில்லை, நேரம் கடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்ல விரும்பின காரியங்கள் இனிமேல் தான் பற்றிக்கொள்ளும். தேவன் அசைக்க விரும்புகிறார். ஏன்? பூமியில் அவர் அசைவாடுகிறார். கவனிங்க, அன்று சீனாய் மலையை அதிர்வுக்குள்ளாக்கி விட்டு ஜனங்களை பயப்படத்தக்கதாய் தன்னை வெளிப்படுத்தி விட்டு பரமேறினவர் அல்ல. இன்று பரத்திலிருந்து அவர் இறங்கி இருந்து தன்னுடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையை பொழிந்தருளி இன்றும் நான் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், மரண பரியந்தம் நான் இதோ சதா காலமும் உங்களோட இருக்கிறேன் என்று சொன்னவர், சபையிலே உலாவுகிற தேவன் என்றா நம் குடும்பத்தில் உலாவ விரும்புகிறார். என் இருதயத்தில் அரசாள விரும்புகிறார். என் உறவுகளில் ஆட்சி செய்ய விரும்புகிறார். என்னுடைய நினைவுகளை ஆக்கிரமிக்க விரும்புகிறார். என் சரீரத்தை பரிபூர்ணப்படுத்த விரும்புகிறார். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது இந்த சுகத்தை கரத்தை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்கள் பாப்பா. இயேசுவை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் ஐயா. என்னுடைய பூரண சுகத்தை, சர்வாங்க சுகத்தை இயேசுவின் நாமத்தில் நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அப்படியே உண்டாகட்டும். விசுவாசித்து பெற்றவர்கள் கேட்டவர்கள் எல்லாரும் மேல வரட்டும் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் அதே தொலைக்காட்சியை என்னை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் பிரகடனப்படுத்துகிறேன். சுகம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. ஆமென். இயேசு பேசினார், அதனால் தான் பேசினார். நிலைத்திருக்கத்தக்கதாய் பேசினார். அசைக்கப்படத்தக்கவைகள், அசை உண்டாக்கப்படத்தக்கவைகள் அசைக்கப்பட்டே ஆக வேண்டும் என்பதற்காகவே வந்தார். எத்தனை பேருக்கு புரிகிறது? அவர் வருவதற்கு முன்பாக மதம் இருந்தது, ஆராதனை இருந்தது, ஆலயம் இருந்தது, பலிகள் இருந்தது, ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர் வந்ததற்கு காரணம் இன்னொரு ஆராதனை துவக்க அல்ல, இன்னொரு மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, உள்ளபடியே
அவரை அறிந்து கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்பார்கள். வெறும் ஒரு மலையில் மாத்திரம் அல்ல, உலகமெங்கும் அவரை ஆராதிக்க முடியும் என்பதை வெளிப்படுத்தவே வந்தார். அதுதான் ஆராதனை. இன்னொரு ஆராதனை, இன்னொரு ஆலயம், இன்னொரு சடங்கு, இன்னொரு பலி அவசியம் இல்லை. ஏற்கனவே இருப்பதை இறக்க வேண்டும். எத்தனை பேருக்கு அது புரிந்து கொண்டிருக்க? அதனால் தான் உடன்படிக்கை என்று வரும் பொழுது முதலாம் உடன்படிக்கையின் நிறைவேறுதலாக அவரை புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக வந்துவிட்டார். அந்த முதலாம் உடன்படிக்கையின் நிறைவேறுதல் எப்பொழுது வரும்? பிரமாணத்தினால் முடியாததை பரமனே செய்யத்தக்கதாய் தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது பிரமாணத்தை அழிக்க அல்ல, நிறைவேற்ற வந்தவர் முதலாம் உடன்படிக்கையின் மரணத்தை மாற்றினார். காரணம், முதலாம் உடன்படிக்கையின்படி செய்தவர்கள் மரித்தார்கள், செய்ய முடியாமல் மரித்தார்கள், சாதிக்க முடியாமல் மரித்தார்கள். கட்டளை மாற்றப்படவில்லை, ஆனால் கட்டளையை கொடுத்தவர் அந்த இடத்தில் தன் குமாரனையே கொடுத்தார். குமாரன் சாதித்தபடினா நாம் ஜெயித்திருக்கிறோம். பரமனின் கண்களுக்கு முன்பாக ஒருவர் பரிசுத்தமாய் விளங்குவது எப்படி? ஸ்ரீனிடத்தில் பிறந்த ஒருவரும் சுத்தமாக இருப்பது இல்லை. ஆனால் ஒரு கன்னியின் வயிற்றில் பரிசுத்த ஆவியினால் ஜனிப்பிக்கப்பட்டவர், பரலோகத்திலிருந்து வந்து பிறந்தவர் இன்று நம்மை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தர்களாய் நிறுத்துகிறார். இதுதான் தேவனால் வருகிற நிலைத்திருக்கிற காரியம். என்னை கவனிங்கள், நிலைத்திராத காரியங்கள் அசைக்கப்படும். நம்முடைய சுய வழியில, யோசனையில, பலத்தில, பக்தியில இயேசுவை தேட முடியாது. தேடினால் செத்து போவோம். கவனிங்க, இந்த சாவு வித்தியாசமானது. அன்று கட்டளைகளை செய்ய முடியாமல் மனுஷன் மரித்தான். ஏனென்றால் இவைகளின்படி செய்கிறவனே பிழைப்பானே அன்றி வேறு வழியில் அல்ல. ஆனால் இன்று தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். காரணம் என்ன? விசுவாசம். இயேசு கிறிஸ்துவை பற்றும் இந்த விசுவாசம் தேவனால் பலிக்கும் நீதியாய் மாறி இருக்கிறது. கவனிங்க, சத்தியத்தின் படி வருகிற காரியங்கள் மாத்திரமே கிருபையை வெளிப்படுத்துகிறது. கிருபையை பற்றி கொள்ளுகிற ஜனம் மாத்திரமே அவருக்கு பிரியமான ஆராதனையை கொடுக்கிறார்கள். ஆமென் என்று சொல்லிவிடு. கிருபையை பற்றி கொண்டு ஒரு பிள்ளை ஜெபிக்கும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது அவருக்கு பிரியமாய் மாறுகிறது. காரணம், கிருபை சத்தியத்தினால் வருகிறது. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயின. ஆமென். கர்த்தரால் வருகிற காரியங்கள் நிலைத்திருக்கும். அதனால் தான் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிற தேவனிடத்தில் வருகிற நாம் பட்சிக்கப்படுவதில்லை, மாறாக பட்சிக்கப்பட வேண்டிய காரியங்கள் பட்சிக்கப்படுகிறது. ஆமென் என்று சொல்லிவிடு. கர்த்தர் என்று சொன்னா ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அம்பினால் எய்யுண்டு கல்லெறியுண்டு சாக வேண்டும். அப்படி என்றால் மனுஷன் வர முடியாதே என்று கர்த்தர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கே அழைத்து விட்டார் அவருடைய சொந்த குமாரனின் ரத்தத்தால். வெளிப்பிரகாரத்தில் யாரும் நிற்க வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. அது எல்லா அர்த்தத்திலும் பொருந்தோ. வெளியில நிற்க முடியாத ஒரு தேவ பிள்ளைக்கு தெரியுமா உங்களுக்கு? ஆராதனை நடக்கும்போது வெளியில நிற்க முடியாத இடம் இருந்தா உள்ள வாங்க, வெளியில நிற்காதிருங்க. கால தாமதமாய் வருகிறவர்கள் சீக்கிரமா வாருங்க. சபையில எல்லா இட வசதியும் தேவன் தருவார். ஆனால் வெளி பிரகாரத்தில் நிற்கிற ஒரு அடிமையின் வாழ்க்கையின் ஒரு தேவ பிள்ளைக்கு இல்லை. அசைக்கிறார் தேவன் இப்பொழுது. நீங்க ஒரு அடிமையை போல வெளியில நிற்பது தேவ சுத்தம் அல்ல. தைரியமான பிள்ளையை முன்பாக வந்து நிற்கணும், தேவனுக்குள்ளாக நிற்கணும், அவருடைய அருகாமையில் நிற்கணும். ஆண்டவர் சொன்ன ஒரு வருஷத்தில் ஒரு தரம் மகா பிரதான ஆசாரியன் பலிகளின் ரத்தத்தோடு வந்து பார்த்தாலும் இருப்பானோ போவானோ யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்று இயேசுவின் ரத்தத்தினால் அவருடைய சமூகத்துக்கு வருகிற பிள்ளை சாவதில்லை, பிழைக்கிறார்கள். காரணம், அவர் நம்மையே நிலைத்திருக்கும்படியாய் அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ சொல்லுங்க, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே நிலைத்திருப்பான். ஆமென் சொல்லுங்க. இந்த இடத்திற்கு வருவதற்கு தான் சத்தியம்.
அவருடைய சித்தத்தின்படி செய்ய நான் அழைக்கப்படுகிறேன் என்றால் அநேகருக்கு பயம். அவருடைய சித்தத்தை செய்தால் என்ன ஆகும், செய்ய முடியுமோ, செய்ய ஆகுமோ, இந்த கேள்விகளுக்கு இடமில்லை. நிலைத்திருக்கத்தக்கதாய் அசைப்பார். தேவ பிள்ளையை கவனிங்க, அவருடைய சித்தத்துக்கு விரோதமா ஒரு தேவ பிள்ளை வாழ்ந்தாலும் நிலைத்திராது. சித்தத்துக்கு விரோதமா படித்தாலும் ஜெயிக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரிகிறது? தேவனுக்கு சித்தம் இருந்தால் எதுவும் நிலைக்கும். அப்படின்னா தேவனுக்கு சித்தம் என்றால் ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்காதீங்க, அறிந்து கொள்ளுங்க. அறிந்து கொள்ளத்தக்கதாய் அவர் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறார். தேவனுடைய சித்தம் அவருடைய பிள்ளைக்கு தான் தெரியும். நீங்க தேவனுடைய பிள்ளை என்றால் தேவனுடைய சித்தம் உங்களுக்கு தெரியும், தெரிய வரும், தெரியத்தக்கதாய் பேசுவார். ஏனென்றால் நிலைத்திருக்கிற விஷயங்களை அவர் தான் பேசுகிறார், நிலைத்திராதவைகளை அசைக்கத்தக்கதாய் பேசுகிறார். அப்படி என்றால் தேவனுடைய சித்தம் நிலைத்திருக்கும் என்றால் கவனிங்க, அசைக்கிற விஷயங்களை குறித்து பயப்படாதிருங்க. அசைக்கப்பட்டு போகட்டும். சொல்லுங்க, இயேசு நாமத்தில் போகட்டும். பயமா இருந்தா விட்டுருங்க. ஏன்னா விசுவாசம் இல்லாதவர்கள் பயந்து கொண்டு தான் இருப்பாங்க. எத்தனை பேருக்கு அது புரியுது? விசுவாசிகள் பயப்படுகிறவர்களா இருப்பதற்கு காரணம் விசுவாசமே கேள்வியினால் வரும் என்றால் என்ன அர்த்தம்? கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்படி என்றால் தேவ வசனம் பயத்துக்குரியது அல்ல, விடுதலைக்குரியது. நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதே மாதிரி அது புரிந்து கொண்டிருக்கு. சத்தியம் தெரியாதவங்க தான் அடிமையில் இருக்காங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், அடிமையாக இருக்கிறார்கள். காரணம் அவருடைய வாழ்க்கையில் இன்னும் சத்தியம் இந்த விடுதலை கொடுக்கத்தக்கதாய் அவர்கள் காதுகளை திறக்கவில்லை. பயம் இருக்கிற இடத்துல சத்தியம் கிரியை செய்வதில்லை. நன்றாய் கவனிங்க. ஏனென்றால் பயம் பிசாசுக்குரியது, சத்தியம் தேவனுக்குரியது. அதனால தான் தேவன் பேசுகிற இடத்துல பயம் கிரியை செய்ய முடியாது. ஆமென் சொல்லி பெற்றுக்கொள்ள. தைரியம் வருகிற இடம் தான் தேவனுடைய வார்த்தை. நீங்க வார்த்தையை கேட்டு ஆமென் சொல்லியும் பயம் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? வசனத்துக்கு இடம் கொடுக்கலாமா? வசனத்துக்கு இடம் கொடுக்கல ஐயா. கவனிங்க, இடம் கொடுத்தா பயம் ஓடும். ஆமென். அதாவது வசனத்தை கேட்க கூடாதபடி போராட்டம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வசனத்தை படித்தாலும் புரியல, திறந்தாலும் தூக்கம், படித்தாலும் மறதி. ஏன் தெரியுமா? வசனம் இருக்கிற இடத்துல விடுதலை. தேவன் பேசினால் கிரியை செய்யத்தக்கதாய் பேசுகிறார். கிரியைகள் வெளிப்படும். ஆண்டவர் பேசுகிற இடத்தில் யாருடைய கிரியை? பரலோகத்தின் கிரியைகள். நான் இன்னும் அந்த சாப்டருக்கே போக முடியல. கர்த்தர் சொல்லுகிறார், பரலோகத்தின் கிரியைகள் வெளிப்படத்தக்கதாய் அவர் பேசும் பொழுது அசைக்கப்பட வேண்டிய காரியங்கள் அசைக்கப்படும் என்றால் தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்ததாங்க பேசுகிறார். ஏனென்றால் அந்த சித்தம் வெளிப்படுகிற இடத்தில் செயல் உண்டு. கவனிங்க, ஆண்டவருடைய சித்தம் சொல்லணும். ஆண்டவர் சித்தம் வெளிப்படட்டும் சொல்லுகிறோமே, எதற்கு கேட்கிறோம்? எதற்கு கேட்கிறோம்? சொல்லுங்கள், நாம் எதற்கு தேவனுடைய சித்தத்துக்காக ஜெபிக்க வேண்டும்? தேவனுடைய சித்தத்தை செய்ய மனதுள்ளவனவனோ அவன் இந்த உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவுக்குரியதாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுவான். கவனிங்க, அறிவு சித்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சித்தம், என்ன கவனிங்க, அறிவு சித்தத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. சித்தம் என்னன்னே தெரியலன்னு சொல்லக்கூடாது. சித்தம் என்றால் என்ன என்று தேவன் அறிவை தருகிறார். ஆனால் சித்தத்தில் அறிவு இணைந்திருக்கிறது என்றால் என்ன கவனிங்க, சித்தம் செய்வதில் இன்னொன்று இணைந்திருக்கிறது, மனது. சொல்லுங்கள், மனது. மனது. சித்தம் செய்ய மனது இருந்தா போதுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உபதேசம் என்னுடையதாய் இராமல் என்னை அனுப்பின என் பிதாவினுடையதாய் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுவா. இந்த சத்தியத்தை நான் தொடருவேன். நேரம் முடிந்து விட்டது என்று நம்புகிறேன். கவனித்துக் கொண்டே இருங்க. இயேசு தெளிவா இவைகளை பேசினார். என்ன பாருங்கள், ஒருவருக்கும் தேவனுடைய சித்தம் புலப்படாமல் போவதே இல்லை. ஆணித்தரமாக தேவனுடைய அதிகாரத்தில் சொல்லுகிறேன். இங்க இருக்கிற ஒரு பிள்ளை கூட என்னை கவனித்து கேட்டுக்கொண்டே இருங்க. எனக்கு தேவனுடைய சித்தமே புரியலன்னு சொல்ல முடியாது. புரிந்து கொள்ளத்தக்கதாய் தான் தேவன் பேசுவார். ஆனால் ஏன் புரியவில்லை தெரியுமா? மனதில்லை, அவ்வளவுதான். தேவனுடைய சித்தம் செய்ய மனதிருந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் வெளிப்படுத்துவார். மனசே இல்லாம ஜெபம் பண்ணாதீங்க. தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தம் வெறும் பேச்சு. எத்தனை பேர் புரிந்து கொண்டு இருக்கிறது?
எனக்கு என் பிள்ளை வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம். நல்லா கவனிங்க, மனது வேணும் முதல்ல சித்தம் செய்ய. அந்த மனதை வைத்துத்தான் சித்தத்தின் அறிவை அவர் கொடுக்கிறார். ஒரு ஜெபிக்க வருவதற்கு முன்பாக ஒரு பிள்ளைக்குள்ள என்ன மனது இருக்குன்னு பெரியவருக்கு தெரியுங்க. இன்னொரு மனுஷனுக்கு தெரியாம போகலாம், குடும்பத்திற்கு தெரியாமல் போகலாம். ஆனால் தேவனுடைய சித்தம் செய்ய ஜெபிக்கிற பிள்ளைக்கு எப்படிப்பட்ட மனது இருக்கிறது என்று தேவனுக்கு தெரியும். சில நேரம் பொதுவா இதெல்லாம் ஜெபிக்க கூடாதுன்னா, தேவனுடைய சித்தத்துக்காக எல்லாரும் ஜெபிங்கள், யாருமே ஜெபிக்க முடியாது. இது தனிப்பட்ட காரியம். நிறைய நேரம் வேலையில சித்தம், திருமணத்தில் சித்தம், பிள்ளையை வளர்ப்பதில், ஈவன் பெறுவதில், வேலையை மாற்றுவதில், உயர்வில், வீடு கட்டுவதில் எல்லாம் தேவ சித்தம் என்று சொல்லுகிறோமே. கவனிங்க, நிலைத்திருக்கிற காரியங்கள் நிலைத்திருக்கத்தக்கதாய், நிலைத்திராதவைகள் அசைக்கப்படத்தக்கதாய் அவர் பேசுவதே அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. இப்ப இவை எல்லாவற்றையும் கேட்கிற நீங்க, என்றைக்காவது பரலோகத்தின் பிதாவின் சித்தம் இந்த பூமியில் என்னை உயிரோடு வைத்ததற்கு இருக்கிறதா என்று யோசித்திருக்கிறீர்களா? இதெல்லாம் தேவ சித்தத்தில் நடக்கணுமா? ஆனா பூமியிலே மறைய போகிற, அழிய போகிற விஷயங்களுக்கு சித்தம். ஆனா கர்த்தருடைய சித்தம் எவ்வளவு பெரியது என்று கவனிங்க. இவ்வளவற்றையும் ஆசீர்வதிக்கிற தேவன் இதை தாண்டி பரலோகத்திற்குரிய விஷயங்களை பேசுகிறவர் என்றால், எவ்வளவு பெரிய விஷயத்தை, திட்டத்தை மனதில் வைத்து ஒரு தேவ பிள்ளையை தெரிந்தெடுத்திருப்பார். ஆமென் சொல்ல முடியுமா? தைரியம் வேண்டுங்க இதுக்கெல்லாம். நானும் ஒரு காலத்தில் இந்த அறிவு இல்லாதபடினா சித்தம் என்றாலே பயந்தவள் தான். தேவனுடைய சித்தம் என்றால் என்ன ஆகுமோ, என்ன நடக்குமோ, என்னை தாண்டி, என்னை மாற்றி, என்னை விட்டு குழப்பிக் கொள்ளுகிறோம். நான் சொல்றது வேண்டாம் கவனிங்க. இந்த சித்தத்தை செய்கிற மனதை உள்ளவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அந்த வசனத்துக்கு போகவில்லை, நேரம் இல்லை. அவருடைய வார்த்தை, இந்த உபதேசம் எப்படி எங்கிருந்து வருகிறது என்கிற அறிவையும் கொடுப்பாராம். ஹல்லேலூயா. அந்த அறிவில் வருகிற அந்த உபதேசத்தை செய்ய மனதுள்ள பிள்ளை தோல்வி அடைந்ததே இல்லை. ஆமென் சொல்லி பெற்றுக்கணும். இது பிள்ளையை விட்டு கொடுக்கணுமா, வேலையை விட்டு கொடுமா, நகையை போடணுமா? சில பேருக்கு ஒரே அழுகையில காணிக்கை போடாதீங்க. செலப்ரேஷன் இருக்கணும் இதெல்லாம் செய்யறதுக்கு. ஆனால் சபையில சத்தியம் வரும்போது யாரும் அப்படி எப்படி தெரியுமா, அப்படி கேட்கவே முடியாது. நான் அதுக்காக அழுகை இல்லை என்று சொல்லல. சத்தியம் வருகிற இடத்துல விடுதலை என்றா, நான் அழுகையோடு வந்த விஷயத்தையே அர்த்தம் இல்லாததாய் மாற்றி விடுவார் என் பெரியவர். அதை உணர்ந்து கொண்டவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நான் அழுத அழுகைக்கு அர்த்தமே இல்லாமல் மாற்றி விடுவார். ஏன்னா நீ அழுத விஷயம்லாம் நிலைத்திராத விஷயங்களை குறித்து அழுது கொண்டிருக்கிறாய். நிலைத்திருக்கிற காரியங்களை நீ யோசிப்பாய் என்றால் இதற்காக அழமாட்டாய். ஹல்லேலூயா என்று சொல்லி கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். சும்மா தேவையற்ற காரியங்களுக்கு அழுக. அண்ணால் அழுதானா எதுக்கு அழுதா? பிள்ளைல ஏன்னு அழுதாளா? சொல்லுங்க கொஞ்சம். அதான் அப்படி அழற ஆட்களுக்கு ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரையும் தெரியாது, இன்னொரு ஆளைத்தான் தெரியும். அதுக்கு நான் சரியா பேர் வைக்கணும்னா நீங்களா அப்படின்றவங்க. பைபிள் வேற மாதிரி சொல்லியிருக்கு. ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவர் அறியணும்னா வீட்டுக்கு, வேலைக்கு, குழந்தைக்கு அழுத வராது. ஆண்டவர் கண்களை திறந்தாரானதா அந்நாளே ஆலயத்தில் இருக்கிற நான் இன்னும் உயிரோட தான் இருக்கிறேன். நீ அழுகிற விதம் மாறணும், உன் புலம்பலின் நோக்கங்கள் மாறணும், உன் கண்ணீரின் சிதறல்களுக்கு ஒரு அர்த்தம் வரணும், அதில் என் சித்தம் இணையணும். உன் பிரச்சனை பண்ணினால் அல்ல, உன் பிரச்சனை பிள்ளை இல்லை என்பது அல்ல, உன் பிரச்சனை என்னை நீ மறந்தது. ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்து கொண்ட அன்னாளுக்கோ பிறகு அழுகை இல்லை. ஆனால் பிள்ளை பிறந்தது. பெருமை பிள்ளை பிறந்ததில் இல்லை, கர்த்தருக்காக கொடுத்ததில் வந்தது. கரங்களை தட்டி எழுந்திருங்க பாப்போம். டைம் இல்லை, எழுந்திருங்கள் பாப்போம். ஞானமுள்ள இருதயத்தை உடையவர்கள் இதை உணர்ந்து கொள்வார். நம்மளும் தான் அழுகிறோம் இல்லை என்று நான் யாருடைய அழுகையும் இங்கே அர்த்தப்படுத்த நிற்கவில்லை. கர்த்தருக்கு தெரியும். ஏனென்றா இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரீச்சிங் அகெயின் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட். நான் போக வேண்டிய பக்கங்களுக்கு இன்னும் போகவே இல்லை. எடுத்து வந்த பக்கங்கள் ஒரு 4வது இருக்கும் யோவான்ல. பரிசுத்த ஆவியானவர் ஏன் இடைபட வேண்டும், ஏன் நம்மை அசைக்க வேண்டும், எதற்கு அழுகிறோன்னே தெரியாம சபையில் அழுகிறோம் தெரியுமா? எதற்கு கேட்க வேண்டும் என்று கூட தெரியல. காரணம் சத்தியத்தை அறியவில்லை என்று சொல்லாதீங்க.
சத்தியம் அறிகிறோம், ஆனா எதை நாம் இன்னும் அறியவில்லை தெரியுமா? சத்தியத்தை பெற்றுக்கொள்ள மனதில்லை. சித்தம் செய்ய மனதிருந்தா மட்டும்தான் சத்தியம் புரியும். ஆமென் சொல்லிவிடுங்க. ஏனென்றா இதெல்லாம் நிலைத்திருக்கிற விஷயம். நிலைத்திருக்கிற விஷயத்துல தான் சித்தம் வெளிப்படும். என் வேலையை கேட்டாலும், திருமணத்தை கேட்டாலும், உறவை கேட்டாலும், சொத்தை கேட்டாலும், விருத்தியை கேட்டாலும், உயர்வை கேட்டாலும், சுகத்தை கேட்டாலும், எல்லாவற்றிலும் பரலோகத்தின் சித்தம் இணைந்திருக்கிறது. இணைந்தா மட்டும்தான் அது நிலைக்கும். இணைய முடியலை, நான் சிதறும். நன்றாய் புரிந்து கொள்ளணும் நம்ம விஷயங்களை. அப்படிப்பட்டவர்கள் தான் பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. அன்னாளுக்கு கவலை என்ன கவனிங்க, ஒரு பிள்ளையை அர்ப்பணிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் மற்ற பிள்ளைகளை கொடுப்பாரான்னு கூட அன்னாளுக்கு தெரியாது. அதுக்கு பிறகு 5 பிள்ளைங்க பிறந்தது, பேர் இல்லை. பேர் வைக்கிறோம் இன்னைக்கு பிள்ளைகளுக்கு. பேர் இல்லாம போகிறதுக்கா பேர் வைக்கிறோம்? எனக்கு டைம் போனாலும் பரவாயில்ல, பெயர் இல்லாமல் போகிறதுக்கா பெயர் வச்சோம்? ஆண்டவர் அப்படிப்பட்ட பெயர்களை கொடுக்கவில்லையே. 5 பிள்ளை பிறந்தது, அட்ரஸ் கூட இல்லை. அவளுக்கு தெரியாது பிள்ளை பிறக்குமா அதற்கு பிறகு என்ன. ஆனா பிறந்த ஒரு பிள்ளைய கொடுக்க கட்ஸ் இருந்ததுமா. இதுதான் நிலைத்திருக்கிற விஷயம். நிலைத்திருக்கிற காரியங்களை புரிந்து கொண்டவர்கள் யார் தெரியுமா? தேவ சித்தத்தை செய்ய மனதுள்ளவர்கள். அவ்வளோ அழுதா, புலம்பனா, என் பேர் விளங்கணும், என் சந்ததி விளங்கணும், பெண்ணினால் முன்னாடி என் கௌரவம் விளங்கணும், எனக்கு கனம் இருக்கணும், என் நிந்த நீங்கணும். இதெல்லாம் இல்லை. எல்லா அழுகைக்கு பிறகு ஆண்டவர் ஏதோ செய்திருக்கிறார் ஆலயத்தில். அதனால தான் அவளால் அர்ப்பணிக்க முடிந்தது கடைசியா. அதற்கு பிறகு அவள் அழவும் இல்லை. பிள்ளை பிறக்குமான்னு கூட தெரியாத அழுகை போனது முதலாவது. அதுக்கு பிறகுதான் பிள்ளை உண்டானது. பிள்ளை பிறந்த பிறகு அந்த அர்ப்பணிப்புக்கு அழுகை இல்லை. ஏன் தெரியுமா? அந்த அர்ப்பணிப்புக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது. இனி பிள்ளைகள் இல்லாம போனாலும் பரவாயில்ல, ஒன்றை கொடுத்த தேவனுக்கே அது சொந்தம். பெண்ணினாளுக்காக நான் காட்டவில்லை பெருமையை. ஏன்னா பெண்ணினால் என் அட்ரஸ்லே இல்லை. எத்தனை பேருக்கு இந்த அழுகைக்கு வித்தியாசங்கள் புரியுது? பெண்ணினால் என் ஃபோக்கஸ் இல்லை. என் ஃபோக்கஸ் இல்லை என் தகப்பன்பா. எனக்கு ஒன்றை அவர் கொடுத்தா அது அவருக்கே சொந்தம். அதுக்கப்புறம் 5 கொடுத்தாரு, ஆனா அது அங்க இல்லை அட்ரஸ்ல. பேர் வைக்கிறதெல்லாம் சந்தோஷம், ஆனா பேர் விளங்கட்டும் தேவனுக்காக. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்பது தான் முதல் பேர் சபா மட்டும் விளங்கிற்று. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கையில எது விளங்கணுமோ அது விளங்கட்டும், எது வேண்டாமோ அது போய்விடட்டும்பா. தைரியம் இருந்தா கரங்களை உயர்த்தி. ஏன்னா விசுவாசம் தைரியத்துக்குரியது. பாருங்க, தைரியம் வருவதற்கு ஒரே ஒரு காரணம் சத்தியம். வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒரு பிள்ளை கூட பயந்ததா சரித்திரமே எனக்கு தெரிந்து இல்லை, என் வாழ்க்கையில் இல்லை. சத்தியத்தை பெற்றுக்கொள்ற எந்த இடத்திலும் பயம் இல்லை. பயமா இருந்தா நீங்க வெளியில போய் விடுங்க, பாவம். ஆனா பயம் இல்லை அப்படின்னா கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என்ன சொன்னாலும் சொல்லுங்க, ஆண்டவர் கேட்கட்டும். வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா? கரங்களை தட்டி சொல்லுங்க. வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா? ஓ ஓ, வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா? ஓ ஓ ஓ, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இருப்பதா? சொல்லுங்க. இயேசு என்னோடு இருப்பதா? இயேசு என்னோடு நடப்பதா? இயேசு என்னோடு நடப்பதா? வெட்கப்பட்டு போவதில்லை, இயேசு என்னோடு இருப்பதா? ஓ, இயேசு என்னோடு நடப்பதா? இயேசு என்னோடு வசிப்பதா? வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும்
வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா ஒரு முறை கூட வெட்கப்பட்டு போவதில்லை. போதும் ஓ வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா இயேசு என்னோடு, இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதா, நடப்பதா, வசிப்பதா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ இயேசு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, என்னோடு வசிப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படி நிலைத்திருக்கிற காரியங்கள் நிலைத்திருக்கும் என்றால் நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ஓ ஏ ஏ ஏ ஹல்லேலூயா. ஓ ஓ ரமா மமா சந்தரே லிமா மமா அப்படி நிலைத்திருக்க வேண்டிய காரியங்கள் நிலைத்திருக்கட்டும். ஒரு முறை கூட சொல்லுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை, போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு போதும் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா ஓ ஓ வெட்கப்பட்டு ஒரு பாடும் போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா இயேசு என்னோடு, இயேசு என்னோடு. ஆமென். என்னோடு நடப்பதா, ஹல்லேலூயா. என்னோடு நிலையானவர் என்னோடு இருக்கிறார். வெட்கப்பட்டு நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதா நடப்பதா என்னோடு வசிப்பதா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு ஓ ஓ இயேசு மமா இயேசு வெட்கப்பட்டு சொல்லுங்க, இயேசு இயேசு இருப்பதா, இயேசு நடப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை. கவனிங்க, உங்கள்கிட்ட எது இருக்கு எது இருக்காது, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. எது கையை விட்டு போகும், ஆனா இது உங்களை விட்டு எடுக்கப்பட முடியாது. மரியா தன்னை விட்டு எடுக்கப்படாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டா. யோபுடைய வாழ்க்கையில அவனுக்கு உண்டான எல்லாம் போயிடுச்சு. ஆஸ்தி,
எல்லா சுகமுகம் எல்லாம் இழந்தான். ஆனா ஒன்று மாத்திரம் சொன்னான், என் மீட்பை உயிரோடு இருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னும் ரெண்டு அறிவேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யார் பிரிக்க முடியும்? எது பிரிந்தாலும் பிரியாது தேவனுடைய நேசம். அந்த அன்பு உன்னை பாதுகாக்கும், அந்த அன்பு உன்னை அரவணைக்கும், அந்த அன்பு உன்னை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. உலகத்தில் உள்ள எல்லா ஆஸ்தியை விட, தங்க வெள்ளி எல்லாவற்றையும் விட உன்னுடைய மேலான ஒரு பொக்கிஷம் இயேசுவின் நேசம். நீ வெட்கப்பட்டு போவதில்லை. உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கிறவர் இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. கரங்களை திரியான் நன்றி செலுத்துவோம். மீண்டும் ஒரு முறை பாட போறோம். கரங்களை தட்டுக்கு பார்ப்போம். விசுவாசித்தால் வார்த்தையை கொண்டாடுவோம். எஸ், கோ ஹெட். வெட்கப்பட்டு போவதில்லை ஒருபோதும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா ஓ ஓ ஓ ஓ. வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும், வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. இயேசு சொல்லுங்க, இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதா. என்னோடு ஒவ்வொரு நாளும் நடப்பதா, இயேசு வசிப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன், நீ உன் குடும்பம் உன் வாழ்க்கை நீ செய்கிற தொழில் இயேசு வெட்கப்பட்டு போவதில்லை. மீண்டும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு போதும், வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, ஒரு போதும், வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு இருப்பதா. கரங்களை அசைத்து சொல்லுமா, இயேசு என்னோடு. ஓ, ஓ, இயேசு என்னோடு வசிப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா. நான் ஓ ஓ சொல்லுங்க, இயேசு என்னோடு எந்நேரமும் இயேசு நடப்பதா, வசிப்பதா. நான் ஏய் போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா. ஓ ஓ ஓ. கரங்களை தட்டுங்க பாப்போம். ஆர்ப்பரி, உன்னோடு இருக்கிற பெரியவர். நீ சம்பாதிக்கிற பணத்தை விட உன் இயேசு பெரியவர். நீ கட்டி இருக்கிற வீட்டை விட உன் இயேசு பெரியவர். எதை வேணாலும் இழக்கலாம், அவரை இழப்பதில்லை. இயேசு என்னோடு இருப்பதா. ஓ ஓ ஒவ்வொரு நாளும் நடப்பதா. இயேசு வசிப்பதா. வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதா. ஒவ்வொரு நாளும் நடப்பதா. இயேசு என் வீட்டுல வசிப்பதா. நான் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு ஓ ஓ ஓ நடப்பதா. ஹல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு சொல்லுங்க, இயேசு என்னோடு இருப்பதா. இயேசு என்னோடு நடப்பதா. இயேசு என்னோடு வெட்கப்பட்டு போவதில்லை. கேளுங்க ஒரு நிமிஷம்.
ஆண்டவர் உங்க கூட இருக்கிறவரை எந்த மனுஷனும், எந்த சூழ்நிலையோ, எந்த பிசாசும், எந்த மாந்திரிகமோ உங்களை அசைக்க முடியாது. உங்க வேறு நீங்க சம்பாதிக்கிற பணத்தில் இல்லை, உங்க வேறு உங்க சூழ்நிலையில் இல்லை, உங்க வேறு அசைக்கப்படுகிற காரியங்கள் அல்ல. உங்க வேறு எங்க தனமா இருக்கு? இயேசுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. அவர் திராட்சை செடியா இருக்கிறார், நான் கொடியா இருக்கிறேன். அவருக்கும் எனக்கு ஒரு நிரந்தரமான நித்தியமான ஒரு இணைப்பு உண்டு. அந்த இணைப்பு இயேசுவின் ரத்தத்தினாலும் இயேசுவின் காயத்தினாலும் அந்த இணைப்பு உண்டாக்கப்பட்டது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு, கிறிஸ்துவின் நேசத்தை, பாசத்தை விட்டு என்னை ஒரு சக்தியும், ஒரு பிசாசும், ஒரு சூழ்நிலையும் ஒரு நாள் பிரிக்க முடியாது. இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு கூட வசிப்பதால், வாழ்வதால் நாம் வைக்கப்பட்டு போவதில்லை. Come on, get the beat. Put your hands. வார்த்தையை நம்ம கொண்டாட போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பெரிய அற்புதமே வார்த்தை தான். Keep playing there. Hallelujah, hallelujah. இயேசு என்னோடு இருப்பதா, இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா, வைக்கப்பட்டு போவதில்லை. இயேசு என்னோடு இருப்பதா, நடப்பதா, இயேசு என்னோடு வசிப்பதா, வைக்கப்பட்டு போவதில்லை. இருப்பதா, என்னோடு நடப்பதா, என்னோடு நான் போவதில்லை. இயேசு என்னோடு நடப்பதா, இயேசு என்னோடு இருப்பதா, வைக்கப்பட்டு ஒரு முறை கூட என் இயேசு இருப்பதா, இயேசு நடப்பதா, ஓ, ஓ, நான் வைக்கப்பட்டு போவதில்லை. ஓ, முடிந்த மட்டும் கரங்களை தட்டி சொல்லு, நான் வைக்கப்பட்டு போவதில்லை. எனக்காக ஒருத்தர் வழக்காடி விட்டார், ரத்தம் சிந்தி விட்டார், கிரயம் செலுத்தி விட்டார், நிலையான அஸ்திபலமா எனக்கு மாறிவிட்டார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. பாஸ்டர் பிரமிளா உங்களுக்கு விசேஷமா ஜெபம் பண்ணுவாங்க. கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு இடைபடுகிற நீர் உத்தமர், ஸ்தோத்திரம். பரிசுத்தர், பெரியவர். நீ பேசும் பொழுது நிலைத்திருக்கத்தக்கதாய், நிலைத்திராதவைகள் அசைக்கப்படத்தக்கதாய் பேசுகிறவர். அப்பா, எங்க வாழ்க்கையில எது அசைக்கப்படும், எது அசையாமல் இருக்கும் என்று எங்களுக்கு அறிவை கொடுக்கிற அன்புள்ள தெய்வமே, இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்திலே நான் இந்த இடத்தில் உம்முடைய வசனத்தை, சத்தியத்தை பிரகடனப்படுத்தி இருக்கிறேன். உம்முடைய வார்த்தை சென்ற ஒவ்வொரு இடத்திலும் உம்முடைய கிரியைகள் நிச்சயம் அப்பா பிரகடனப்படுத்துகிறேன். பிதாவே, நீ இறங்கி கிரியை செய்கிற விதமே உம்முடைய வார்த்தையினாலே, உம்முடைய வார்த்தையை அனுப்பின ஒவ்வொரு இடத்திலும் பிதாவின் கிரியைகள் துவங்கி இருக்கிறபடினால் ஸ்தோத்திரம். ஏசப்பா, எது அசையும் என்பதை எங்களுக்கு காட்டி கொடுங்க சுவாமி. எது அசைக்கப்பட்டு போகும் என்பதை எங்களுக்கு காட்டி கொடுங்கப்பா. எது அசையாதது என்பதை எங்களுக்குள் கொண்டு வருகிற உம்முடைய வார்த்தை வேர்விடட்டும். உம்முடைய வார்த்தை வேர்விடக் கூடாதபடி போராடுகிற, பட்சிக்கிற கிரியைகளை, பலவானின் ஆவிகளை, உலக மாம்சம், பிசாசு, பொருளாசை, சிற்றின்பம், கவலை என்கிற உலகத்தின் ஆவிகளை இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே நான் வேர் பிடுங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நீ வேரோடே பிடுங்குண்ட கடலிலே நடப்படுவாயா. இப்பொழுதே 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 சத்தியம் வருகிற இப்பொழுதே எல்லா காட்டத்தி மரத்தின் வேர்களையும் பார்த்து நான் கட்டளை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீ வேரோடே பிடுங்குண்ட கடலிலே நடப்படுவாயா என்று நான் சொல்ல நீ கீழ்ப்படிய வேண்டாம். எங்களுக்கு இப்பொழுது நீ கீழ்ப்படிய வேண்டாம். இயேசுவின் நாமத்தில் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். தேவனுடைய வார்த்தையினால் வராத
வேர்கள் இயேசுவின் நாமத்திலே வேரோடு பிடுங்குண்டு போ. Yes. கடலிலே நட்டப்படு இயேசுவின் நாமத்தில். Hallelujah. கட்டளை நான் பிறப்பிக்கிறேன். Glory. ஆண்டவருடைய கரத்தின் கிரியைகளுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். Yes. உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்கு நான் கட்டளை கொடுக்கிறேன். உம்மாலே வராத எல்லாம் வேர்பிடுங்கப்படட்டும். Yes. இப்பொழுது என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற சபை, தொலைக்காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும், Yes. தேவையோடு கேட்ட எந்த பிள்ளையானாலும் இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன் பிதாவே. உம்முடைய வார்த்தையால் வராத எல்லாம் இயேசுவின் நாமத்திலே வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நட்டப்படட்டும் என்ற கட்டளை கொடு. இப்பொழுதே கீழ்ப்படியட்டும். கீழ்ப்படிந்து விலகித்தான் ஆக வேண்டும். இயேசுவின் நாமத்தை நான் பிரகடனப்படுத்தி உம்முடைய சபையை நான் கட்டவிழ்கிறேன். சத்தியம் வேர்கொள்ளுகிற எந்த இடத்திலும் உம்முடைய நிலைத்திருக்கிற காரியங்களை நீர் நிலைத்திருக்கத்தக்கதாய் காட்டுகிறேன். Amen. அதை நாங்கள் உணர்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம். உமக்கே மகிமை உண்டாக நாங்கள் வாழ்த்துகிறோம். Yes, God. தொடர்ந்து சபை ஆசீர்வதிக்கப்படட்டும். வேரை கொண்டு வந்த நம்முடைய வார்த்தைகளை பிசாசு பட்சிக்க முடியாது, பட்சிக்க கூடாது. வெளியில புறப்பட்டு செல்லுகிற ஒவ்வொரு இருதயத்திலும் வேலி அடங்கிய சுவாமி, வார்த்தைகள் விதைக்கப்பட்ட விதைகள் வேர் விட்டு வளர்ந்த அறுவடையை கொடுக்கத்தக்கதாய் 30, 60, 100 அறுவடை உண்டாகத்தக்கதாய் இயேசுவின் நாமத்திலே நான் வேலியை போடுகிறேன். வேலி போடுகிறோம். பரிசுத்த ஆவியின் வேலியை போடுகிறேன். ஒவ்வொரு பிள்ளையுடைய இருதயம் மனதும் காக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். மக்களை, நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீ கொடுத்த அதிகாரத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே இருப்பார்களா? இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.